5-6 வருஷமா கமல் சார் ஃபீல்ட்ல இல்லாத மாதிரி வந்து ஆளாளுக்கு நாங்க தான் நம்பர் ஒண்ணுங்கிறது அப்படி இப்படின்னு ஒண்ணு இங்க நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு 7-8 வருஷமா தான் நடந்தது. அப்ப நமக்கு கமல் சார் சொன்னாச்சா என்ன தலைவருக்கு ஒரு படம் அமைய மாட்டேன், அதாவது நம்ம ஊர்ல தலைவர்னா ரஜினி ஆயிடுச்சு. சகலகலாவல்லவன் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட், பெரிய ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட். அது அந்த படத்துக்கு படம் ஃப்ரெஷ் ஷோ லான்ச், இந்த ஸ்பெஷல் ஷோ பண்ணும்போது இந்தியிலேருந்து ஒரு டைரக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னாராம், படம் பெரிய ஹிட் ஆகும், கமர்ஷியலி பெரிய ஹிட் ஆகும், ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். இந்த படம் மாஸ்டர்ல விஜய் சேதுபதி எப்படி ஸ்கோர் பண்ணாரு தெரியும். அந்த கிளைமேக்ஸ்ல விஜய் கூட வரக்கூடிய சீக்வன்ஸ்ல ஒரு பாட்டு பாடுவார், ஒன்று பண்ணுவார், பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருப்பார்ல. அதே வேலையை தான் விக்ரம்லையும் பண்ணுவார். விக்ரம் பாடிட்டு குரட்டை விடுவாரு, ஒரு நக்கல் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார் கமலுக்கு முன்னாடி நின்று. ஆனா அது எடுப்படல பாத்தீங்களா, அதான் கமல் சார். பாட்ஷா படம் தமிழ்ல ரீமேக் பண்ணாங்கல்ல, அந்த படத்துல ரஜினி சார் நடிச்சார். ஆக்சுவலி அந்த போலீஸ் தம்பி கேட்டேன்னு நினைக்கிறேன். கமல் சார் ரஜினியை சொல்றாரு மேடையில, ஃபோன் பண்ணாரா, என்ன இந்த படத்தை நடிக்கிறீங்களா, செகண்ட் ஹீரோவா, சரி கமிட் ஆகிட்டீங்க பண்ணிடுங்க, நடிச்சா ஹீரோ நடிங்க, ரஜினி அங்கே போய் செகண்ட் ஹீரோவில் நடிக்கிற வேலை வச்சுட்டு கூடாது, இனிமேல் நடிக்காதீங்க. அதுக்கப்புறம் ரஜினி அதை பண்ணல. ரஜினி நம்ம கூட வில்லனா நடிச்சான், தம்பி ஃப்ரெண்டா நடிச்சான். இன்னைக்கு வந்து நமக்கு ஈக்குவலான போட்டியாளர், கடுமையான போட்டியாளர் ஆயிட்டாப்ல. இந்த இடத்த விட்டு போக கூடாது, நம்ம தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஈகோல வேலை செஞ்சுட்டு தான் அவர் அதை பண்ணிட்டே இருந்துருக்கலாம். ஏன்னா கமர்ஷியலுக்கான எல்லா குவாலிட்டியும் உள்ள ஆளு கமல் சார். ஃபைட் பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, காமெடி பண்ணுவாரு, லவ் பண்ணுவாரு, ரொமான்ஸ் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவார்ல. ஆனா ரஜினி சார் இவ்வளவு பண்ண மாட்டாரு. ரஜினி சார் ஃபைட் வராது, டான்ஸ் வராது, பாட்டு பாட மாட்டாரு. அவரு காமெடி வரும், ஸ்டைல் வரும், சென்டிமெண்ட் வரும். சென்டிமெண்ட் சீன்ல பயங்கர எமோஷனலா கமல் சார் நடிக்கவும் செஞ்சிருவாரு, நம்மளை அள வச்சிருவாரு. ரஜினி சார் அள வைக்கல முடியாது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். இந்த இன்டர்வியூ வந்து உங்ககிட்ட எடுக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறேன். ஏன்னா ஒரு கமல் சார் ஃபேனா உங்ககிட்ட கேட்கறது தான் கரெக்டாக இருக்கணும். கமல் கன்னி. 65 இயர்ஸ் ஆஃப் கமலிசம். நீங்க பார்த்து அந்த கமல் சார் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் பிறக்கும் போதே கமல் சார் ரசிகன்னு சொல்லிட்டு இருப்பேன் அடிக்கடி. ஏன்னா வீட்டில் ஒரு 3 சித்தப்பா இருந்தாங்க, 3 பேருமே தீவிரமான கமல் ஃபேன்ஸ். அப்போ நம்ம குழந்தையா இருக்கும் போதே சினிமா அப்படிங்கிறதே எனக்கு கமல் சார் மூலமாக தான் அறிமுகமாகுது. ஏன்னா அவங்க கமல் படம் பற்றி பேசுவாங்க, கமல் சாரோட பாட்டு ஓடும், கமல் சார் படத்தில் வந்த பாட்டு தனியாக இருக்கும், பாட்டு கேசட்ஸ் இருக்கும். அதை தாண்டி அவரோட டூயட் சாங்ஸ் தனியாக ஒரு கேசட் இருக்கும், அவரோட வாய்ஸில் பாடின கேசட் கலெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டாக ஓடிட்டே இருக்கும். 3 சித்தப்பா உட்காந்துட்டு சித்தப்பாட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டில் அப்பா கூட பிறந்தவங்க கேர்ள்ஸ் கிடையாது, யாருமே தங்கச்சி அக்கா யாரும் கிடையாதுங்கிறதுனால அந்த மாதிரி வீட்டில் தான் பொண்ணுங்க எல்லாம் வீட்டில் தான் எல்லா பசங்களும் வந்து உட்காருவாங்க தெரியுமா, பொதுவாக ஊரில். அதனால எங்கள் சித்தப்பாட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உட்காந்துருவாங்க. ஃபுல்லாக அந்த சினிமா பற்றி, கமல் பற்றி, மோஸ்ட்லி கமல் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. ஃபுல்லாக கமல்னே பேசிட்டு இருக்கும்போது அப்போ நான் குழந்தையா வளர்ந்து வர நான் இங்கேருந்து தான் கேட்டு வளர்றேன். அப்போ எனக்கு சினிமாவே வந்து கமல் சார் மூலமாக தான் அறிமுகம். கமல் சார் மூலமாக எனக்கு சினிமாவே அறிமுகம் ஆகுது. அப்படின்னால நம்ம அதனால சொல்ல பிறந்ததுலேருந்தே நம்ம கமல் ஃபேன் அப்படிங்கிறது அப்படியே ஆகிட்டோம். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம சின்ன வயசுல இது நம்மளோட ரசனை வந்து இப்படிதான் புகுத்தப்படும். உங்களுக்கு ஒரு ரசனை இயல்பா உருவாகாது. நீங்க உங்களை சுற்றுச்சூழல்ல இருக்கிறவங்க யாரை பத்தி பேசுறாங்களோ அங்கதான் அவங்களதான் நீங்க கொண்டாடுவீங்க, அவங்களுக்கு ரசிகரா மாறிடுவீங்க. அதனாலதான் இங்க வந்து பெரும்பாலானவங்க ஏன் ஒருத்தருக்கு ஃபேனா இருக்காங்க. இப்ப கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா ஏன் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஃபேனா இருப்பாங்க, ஏன் நடிகர் ஃபேனா இருப்பாங்கன்னா பெரும்பாலானவங்க எப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல ஒரு ரஜினி ஃபேனா, நீங்க ரஜினி ஃபேன். இப்போ ஒரு நடிகர் ஒரு செட் ஆடியன்ஸை பிடிச்சிட்டாருன்னா அடுத்தடுத்து அது உருவாகிட்டே இருக்கும். ஒன்று இல்லை, அது ரேண்டமா ஒன்று உருவாகும். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம நிப்பாட்டி நிறுத்தி எதுக்கு நமக்கு இவரை பிடிக்குது, ஏன் நம்ம இவர் ரசிகரா இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒரு ஏஜ் வரும்போது அப்படி யோசிக்கும் போது யோசிச்சுட்டு ஓகே இது தப்பு, நம்ம இதை நோக்கி நகரணும், ப்ராப்பரா ஒரு வேலையை ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு ரசிகரா இருக்கணுங்கிற இந்த மாதிரி நிறைய பேர் நகருவாங்க ஒரு ஏஜுக்கு மேல. அதாவது சின்ன வயசுல ரஜினி ஃபேனா இருக்கிறவங்க, விஜயகாந்த் ஃபேனா இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்து மேல கமல் ஃபேனா மாறுவாங்க. இல்ல நிறைய பேர் மாறி நான் பார்த்துருக்கேன். நிறைய மாறிட்டு வராங்க. இப்போ வந்து ரீசெண்டா நிறைய பேர் மாறிட்டு வராங்கன்னு ஏதோ ஒரு இடத்துல புரியும். ஆமால இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காருல, என்ன பழைய படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு விவரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு படத்தை பார்த்துட்டு, மகாநதி படத்தை பார்த்து ஏன் அது என்ன மாதிரி படம், அந்த இடத்துல அப்படி கமல் சார் பக்கம் சாய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, அதை செய்யணும் நம்ம. எனக்கு ஃபார்ச்சுனேட் என்னாச்சு, நான் சின்ன வயசுலேயே வந்து கமல் சார் ஃபேனா இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அதை யோசிக்கிறோம் இல்லையா, பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கமல் சார் ரசிகராக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கேன், அவர் தான் ரசிகராக இருக்கணும் போலங்கிறது எனக்கு உறுதியாகிறதுனால இப்போ வரைக்கும் நான் வந்து கமல் சார் ஃபேனாவே கண்டினியூ பண்றேன். கமல் சார் வந்து 236 படங்களை வந்து நடிச்சிட்டாரு. இப்போ தியேட்டர்ல பார்த்து இந்த மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நிறையவே இருக்கும். அதை பத்தி வேட்டையாடு விளையாடு சொல்லும் போதே சிரிக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அது ஒரு பயங்கரமான மொமெண்ட். அது அப்போதான் நம்ம அந்த வளர்ந்து வந்து அப்படி தேட்டர்லாம் படம் பார்க்க போகிற ஒரு பீரியட், வீட்டுக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படம் பார்க்க போகிற ஒரு பீரியட். அது
ஓப்பனிங்கோட அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸு, அந்த கற்க கற்க சாங்க்கு நம்ம விசில் அடிச்சு டான்ஸ் ஆடி தெறிக்க விட்ட மொமெண்ட் இருக்குல்ல. கமல் சார் படம் யூஸ்வலாக தேட்டரில் அப்படி நாங்கள் என்ஜாய் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேராக தான் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சீரியஸான நமக்கு வளர்ந்து வரும்போது அவரோட படங்கள்லாம் சீரியஸான இடத்த நோக்கி மாறிட்டார். அப்போ சீரியஸான படங்கள்லாம் பார்ப்போம். இந்த தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த தேட்டர் மூமெண்ட்ஸுக்காக நம்ம பார்க்கக்கூடிய படம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் படம் பார்ப்போம் நிறைய. திடீர்னு கமல் சார் ஒரு படம் பயங்கர மாசா ஒன்று நடக்குது, ஃபைட்டு கிட்னு வேற மாதிரி ஒரு பயங்கர ஸ்டைலிஷாக, அது கிளாஸான படம். ஆனாலும் அதில் நிறைய தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. டைமாக சின்ன பசங்களை ஏர்டெட்டா விளையாடுறீங்கன்னு கேட்கறதாகட்டும், என் கண்ணு ஒன்று கேட்டியாமன்னு கேட்கறதாகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் பயங்கரமா தேட்டரில் வந்து விசில் அடிச்சு என்ஜாய் பண்ண படம் வந்து வேட்டையாடு விளையாடு. ஒரு பெரிய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது வேட்டையாடு விளையாடு. லாஸ்டா அந்த விக்ரம் படம் வந்தது, பெரிய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆமா அதை பார்த்து அனுபவம் பத்தி அது நம்ம வந்து மீடியாக்குள்ள வந்துட்டோம். இப்போ போய் முன்னாடி மாதிரி எதுவும் பண்ண முடியாது, என்ன எந்த இப்போ ஆடிட்டு இருக்கான்னு நினைச்சிருவாங்கிறதுனால கண்ட்ரோலாக உட்காந்துட்டோம். அப்போ 7 மணி ஷோ ரோகிணியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். 7 o'clock தானே, 7 o'clock ஷோ தான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. கூட வந்து கிட்ட எனக்கு டவுட், ஏன்னா நமக்கு கமல் சார் படம் பிடிச்சி போகும்ல, உண்மையாக இவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டே இருந்தேன் சுற்றி. நல்லா இருக்கா படம், நல்லா இருக்கு, சூப்பர், இல்லை உண்மையாக நல்லா இருக்கா, எனக்காக சொல்லுங்க, இல்லை உண்மையாக சூப்பர் அப்பாடா அப்படின்னு இல்லை. ஏன்னா நமக்கு பிடிக்கும். என்ன சொல்றது, ஒரு நம்ம இவ்வளோ தூரம் பார்த்து வியந்து வளர்ந்துட்டு வரோம். ஒரு கட்டத்துக்குமே அவர் கரெக்டாக என்ன சொல்றது, அவர் ஒரு 7 வருஷமா பெரிய படம் பண்ணல. விக்ரமுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் அவர் பெரிய படம் பண்ணல. இப்போ 7 வருஷம்னா பாருங்க, டீனேஜ் பசங்களுக்கு எல்லாம் 20 வயசு பசங்க 12 வயசு பசங்க இருக்காங்கல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு 10 வயசு 12 வயசு தான். அவன் தேட்டர்ல போய் பாக்குற கல்ச்சரே தெரியாது. அப்ப அவனுக்கு விவரம் தெரியும் போது வர 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 அவன் வளர்ந்து வர 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 கமல் சார் இல்ல, அவன் கமல் சார் பிக் பாஸ்ல மட்டும் தான் பாக்குறான் இல்லையா. அப்ப ஏதோ கமல் சார் ஃபீல்டுல ஒரு 5-6 வருஷமா கமல் சார் ஃபீல்ட்ல இல்லாத மாதிரி வந்து ஆளாளுக்கு நாங்க தான் நம்பர் ஒண்ணுங்கிறதும் நம்பருங்கிறது அப்படி இப்படின்னு ஒண்ணு இங்க நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு 7-8 வருஷமா தான் நடந்து. அப்ப நமக்கு கமல் சார் சொன்னாச்சா, என்ன தலைவருக்கு ஒரு படம் அமைய மாட்டேன். அதாவது நம்ம ஊர்ல தலைவர்னா ரஜினி ஆயிடுச்சு. எல்லா ஃபேன்ஸுக்கும் அவங்க ஃபேன்ஸ் தலைவர் தான், இதான் கல்ச்சரா இருந்தது. ஏதோ ஒரு கட்டத்துல தலைவர்னா ரஜினி ஆயிடுச்சு, அதனால தலைவர் சொல்றேன். ஸோ என்னன்னா, நம்ம தலைவருக்கு ஒரு படம் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த வைப் வந்துருச்சு. லோகேஷ் கனகராஜோட அனௌன்ஸ்மெண்ட்ல வைப் வந்துருச்சு. தேட்டர்ல பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. அதுவும் நீங்க அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ்லாம் மிரட்டிட்டாப்ல. வேட்டையாடுக்கு அப்புறம் தசாவதாரத்துல ஒரு பயங்கரமா ஒரு என்ஜாய் ஒன்று பண்ணோம் தேட்டர்ல. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து என்ன சொல்றது, ஒரு கிளாஸான படம் இல்ல. அது அவ்வளோ ஆக்ஷன் இருந்தா கூட கமல் சார் கிட்ட ஒரு பயங்கர கிளாஸ் இருக்கும். அங்கதான் கமல் சார் ஒரு படி மேல இருப்பாரு. மாஸ் எல்லாரும் பண்ணிடுவாங்க, மாஸ் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணலாம். கமல் சார் அந்த மாஸ் தான், பட் அதுல ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு அப்ரோச்ல ஒரு கிளாஸ் இருக்கும். நீங்க வந்து விக்ரம்ல அதை பேசிட்டு இப்படி பண்ணிட்டு அந்த பைக்ல ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அந்த ஸ்விங்கம் இது பண்ணிட்டு மினிட்டே போவார்ல, அது எவ்வளவு கிளாஸா இருக்கும் பாத்தீங்களா. கிளைமாக்ஸ்ல அந்த எல்லாருமே அதை இழுக்கிற சீனை சொல்லுவாங்க. இழுக்கிற சீன்ல விஷயம் அதை இழுத்துருவாரு பயங்கரமா. அதை இழுத்து அது ஸ்டார்ட் ஆனதும் அப்படி திரும்பி ஒரு வாக் ஒன்று போவார், கையை விரிச்சிட்டு வேற லெவல்ல இருக்கும் அந்த என்ன சொல்றது. அப்புறம் கிளைமாக்ஸ்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், மாஸ்டர்ல விஜய் சேதுபதி எப்படி ஸ்கோர் பண்ணாருன்னு தெரியும். அந்த கிளைமாக்ஸ்ல விஜய் கூட வரக்கூடிய சீக்வன்ஸ்ல ஒரு பாட்டு பாடுவார், ஒன்று பண்ணுவார், பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருப்பார்ல. அதே வேலையை தான் விக்ரம்லையும் பண்ணுவார். விக்ரம் பாடிட்டு குரட்டை விடுவாரு, ஒரு நக்கல் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவாரு கமலுக்கு முன்னாடி நின்று. ஆனா அது எடுப்படல பாத்தீங்களா, அதான் கமல் சார். அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அவர் ரொம்ப சிம்பிளா தம்பி அப்படிம்பாப்ல முடிஞ்சிடும் அங்கேயே. அப்போ அது சிங்க மாதிரி இருப்பாப்ல, பிளாக் டிஷர்ட் போட்டு இந்த பக்கம் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாரு. ஒரு மாதிரி மிரட்சியா இருந்தது. ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஆனந்த கண்ணீர் மொமெண்ட் தான் விக்ரம்லாம். அவ்வளவுதான் முடிஞ்சது. மொத்த கலெக்ஷன் முடிச்சுட்டு ஒன்று பண்ணார்ல, ஒன்று பயங்கரமான ஒரு அனுபவம் அது. இப்போ வந்து எல்லாருமே இந்த பேன் இண்டியா ஆக்டர், பேன் இண்டியா படம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 90s 80sலயே வந்து விக்ரம் சார், கமல் சார் தான் வந்து இந்த பேன் இண்டியா நடிகராக இருப்பார். தமிழ் சினிமா, இப்போ பக்கத்துல வந்து தெலுங்கு சினிமா, எல்லாத்துலயும் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருந்தார். எப்படி அந்த மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணாரு? இல்லை, ஆக்சுவலி ஒரு பாலச்சந்தர் அதை பண்ணாரு. இப்போ இந்த பாலச்சந்தர் வந்து மரோ சரித்ரா தெலுங்குல, ஹிந்தியில அந்த ஒரு சூப்பர் ஹிட் படத்தை வந்து 2-3 லாங்குவேஜ்ல பண்ணாரு. இவர் ஒரு மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் சூட் ஆகுற முகம். கமல் சாருக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஓவரால் இந்தியன் இண்டஸ்ட்ரியில கமல் சாருக்கு மட்டும்தான் எல்லா லாங்குவேஜ்லயும் அவருக்குன்னு ஒரு ஃபேன் இருப்பாங்க. இப்ப விஜய் சார் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கேரளால ஃபேன் இருக்காங்க. இதே ஃபேன் உங்களுக்கு பெங்களூர்ல கனடால இருக்குமா தெலுங்குல இருக்குமானா கூட குறவு இருக்கும். அந்த லாங்குவேஜ் ஹீரோவா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப மம்முட்டி சார் பெரிய ஹீரோ, ஆனா மம்முட்டி சார் இங்க வந்து நடிச்சாருன்னா, மோகன் சார் இங்க நடிச்சா அவங்க மலையாள ஹீரோ தான் நமக்கு. ரஜினி சார் தமிழ்நாட்டுல பெரிய ஹீரோ, ஆனா ரஜினி சார் வந்து நீங்க கேரளால போய் நடிச்சா கூட அவர் வந்து தமிழ் ஹீரோ தான். அவங்களுக்கு டைரக்டா அந்த லாங்குவேஜ் படங்களை படிச்சா நடிக்க மாட்டாங்க. இவங்க யாருமே இப்போ டைரக்ட் மலையாள படம் வந்து விஜய் நடிச்சது இல்ல, தெலுங்கு படம் நடிச்சது இல்ல, கன்னட படம் நடிச்சது இல்ல, ஹிந்தி படம் நடிச்சது இல்ல. ஓகேவா, அவர் நடிக்க மாட்டாருன்னு ஒண்ணு சொல்றாங்க, அது வேற விஷயம். ஒரு உதாரணத்தை சொல்றேன், ரஜினி நடிச்சிருக்காரு ஹிந்தி படம், மற்ற லாங்குவேஜ் படங்கள் பண்ணிருக்காரு. ஆனா
கமல் ஒவ்வொரு லாங்குவேஜ் படம் நடிக்கிறாரு, அந்த லாங்குவேஜோட ஹீரோவாவே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரஸ் மீட்ல இப்ப ரீசெண்டா இந்தியன் 2 பிரஸ் மீட்ல ப்ரொமோஷன்ல கேரளால ஒருத்தர் கேட்கிறாரு, சார் எப்போ திரும்பவும் மலையாளத்தை டைரக்டா ஒரு படம் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு அவங்க மலையாள ஹீரோ, அவர் தெலுங்குல போனா ஒரு தெலுங்கு ஹீரோ, அவங்களுக்கு கன்னடத்துல போனா ஒரு கன்னட ஹீரோ, ஹிந்தில போனா ஹிந்தி ஹீரோன்னு ஒன்று இருக்குல்ல. அந்தந்த லாங்குவேஜ் ஆட்கள் வந்து அவரை ஹீரோவா ஏத்துக்கிட்டது வந்து அவரோட டெடிகேஷன் தான். இப்போ நீங்க என்ன இருந்தாலும் இங்க இருந்து இப்போ இங்க இருந்து வெளியே ஸ்டேட்ல போய் நடிச்சா அந்த லாங்குவேஜ்ல இப்போ மம்முட்டி சார் இங்க வந்து நடிக்கும் போது என்ன பேசினாலும் அந்த மலையாள ஸ்லாங் தெரியும். மோகன்லால் என்ன பேசினாலும் என்னென்ன தமிழ் பேசினாலும் உங்களுக்கு அந்த மலையாள ஸ்லாங் தெரியும் ஒன்று இருக்குல்ல. ஆனா கமல் சாருக்கு தெரியாது. முதல் விஷயம் அந்த கனெக்ட் வந்தது காரணம் லாங்குவேஜ். அவர் ஹிந்தி பேசுனா ஒரு ஹிந்திக்கார பேசுற மாதிரி பேசுவார். நீங்க சதிலீலாவதி படம் தமிழ்ல இருக்குல்ல, இந்த படத்தை கன்னடத்துல எடுக்கிறாங்க. யார் டைரக்டர்னா ரமேஷ் அரவிந்த் இருக்கார்ல, சதிலீலாவதியில ஹீரோ வருவாரு, அவர் டைரக்டர் ரைட்டர், அவர் தான் அந்த படத்தை கன்னடத்துல எடுக்கிறார். கன்னடமா தெலுங்கு, கன்னடம் தான், கன்னடமா தெலுங்கு ரெண்டுல ஒன்று வச்சுக்கோங்களேன், எடுக்கிறாரு. அந்த கன்னடத்துல இருக்கக்கூடிய இப்ப இந்த சதிலீலாவதி தமிழ்ல இவர் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுவாரு. அது மாதிரி கனடால இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பேசியிருக்காரு. ஜெனரல் கனடா லாங்குவேஜ் இல்ல, அங்க ஒரு வட்டார வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு பேசுறாரு. அப்ப எப்படி கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸுக்கு? இன்னும் நம்ம கோயம்புத்தூர் பேசுற மாதிரி அங்க ஒரு ஊரு பேசுற பாஷை இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, மெயினா அந்த லாங்குவேஜ். இன்னொன்னு உருவமாவும் இவர் வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு பேன் இண்டியா உருவம் இருக்கு இல்லையா. இப்ப ரஜினி சார் ஒரு சவுத் இந்தியன் லுக் தான் இருக்கு இல்ல. நீங்க மத்த எந்த ஸ்டார் எடுத்துட்டீங்களா ஒரு சவுத் இந்தியன் லுக் இருக்கும். சூர்யா சாருக்கு இருக்கும் ஒரு பேன் இண்டியன் லுக், விக்ரம் இருக்கும் ஒரு பேன் இண்டியன் லுக், அஜித்துக்கு இருக்கும். ஆனா அதை யூஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன 80s 90sலயே வந்து கமல் சாருக்கு அந்த ஒரு பேன் இண்டியன் லுக்கும் இருந்தது. இந்தி படம் ஒரு இந்தியால் மாதிரி இருப்பாப்ல, எந்த லாங்குவேஜ் அந்த ஒரு கார் மாதிரி இருப்பாரு. இப்ப நீங்க பாருங்க கமல் சாரை நீங்க தமிழே மறந்துருங்க, கமல் சார் ஒரு மலையாள ஹீரோனை வச்சுக்கோங்க, நீங்க மலையாள ஹீரோ மாதிரி தோணுவார் மைண்ட்ல. யோசிச்சு பாருங்க, அவர் மலையாள ஹீரோ மாதிரி இருப்பார். கரெக்டா மம்முட்டி மாதிரி இருப்பாரு, மம்முட்டி அந்த ஒரு டைப்ல இருப்பார் அவர். அதுதான் அவரோட அந்த உருவமாவும் அவனுக்கு இருந்தது. இன்னொன்னு ஸ்கில், இந்த லாங்குவேஜ் ஸ்கில், அந்த ஆக்டிங் ஸ்கில் வரும்போது அது ஒரு மேஜிக்கு ஒன்று அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. பாலச்சந்தர் மூலியமா அந்த வாய்ப்பு உருவாகுது ஒவ்வொரு ஸ்டேட்லையும். அதை அவர் கட்டியை பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்து படம் பண்ணி அந்தந்த ஸ்டேட் ஹீரோவை மாறிட்டாரு. ஒண்ணு. இன்னொன்னு டப்பிங் படம் இருக்குல்ல, நீங்க டப்பிங் படம் வந்து ஓடாது. இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதே இப்ப தமிழ் படம் தமிழ் லாங்குவேஜ் வேற ஸ்டேட் ரிலீஸ் ஆகும் ஒன்று ஓடுங்கிறது வேற. தமிழ் படத்தை எடுத்து இங்க ரிலீஸ் பண்ணி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அதை டப் பண்ணி வேற லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா பெரிய ஓப்பனிங் இருக்காது. இப்ப சூர்யா கொஞ்சம் இருக்கு, விஜய் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் இப்ப கிரியேட் ஆனது. ஆனா நீங்க சலங்கி ஒளி படம் இருக்குல்ல, அது தமிழ் படம் கிடையாது தெரியுமா, அது தெலுங்கு படம். சிப்பிக்குள் முத்து தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு படம். நமக்கு தெரியாது அது தெலுங்கு படம்னு. அவரோட தெலுங்கு படங்கள் அங்க ரிலீஸ் ஆன படத்தை டப் பண்ணி தமிழ் ரிலீஸ் பண்ணுவாங்க, இங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். சலங்கை ஒளி தெலுங்கு படம் நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? நம்ம தமிழ் படம் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய படம் இருக்குல்ல, இந்த மாதிரியான மேஜிக்கு வந்து கமல் சாருக்கு மட்டும்தான் நிகழ்ந்தது. இப்போ 1-2 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ந்து, இது ரெகுலரா நிகழ்ந்தது. 80s முழுக்க இது நடந்தது இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அந்த எல்லா ஸ்டேட்லயும் அவர் ஒரு ஹீரோவா இருந்த தன்மை. பாலிவுட் கமல்ஸோட வளர்ச்சியை பார்த்து பயந்துதான் சொல்லுவாங்களே, அது உண்மைதானே? அப்படி சொல்றாங்க. நமக்கு அந்த டைம்ல பிறக்கவே இல்லை, நமக்கு தெரியல. நம்ம இது மாதிரி நியூஸா படிச்சதுதான். டிஸ்டர்ப் ஆனதா உண்மை. நிறைய பத்திரிகை நியூஸ் எல்லாம் பாக்குறோம்ல. கமல் சார் அங்க வந்து அதான் சொல்றேன், அவருக்கு ஒரு பேன் இண்டியா, அவர் ஒரு ஹிந்தியில போயிட்டு அவர் நடிச்சாரு, அவர் ஹிந்தி ஹீரோ மாதிரியே இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஹேண்ட்ஸம் ஹீரோ எல்லாம் அந்த பீரியட்ல இருந்தாங்கல்ல, அந்த கண்ணா இந்த கண்ணா நிறைய கண்ணாஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கண்ணாஸ் கபூர்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குனே அல்லது அவங்களோட சூப்பரா இருப்பாப்ல, ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருப்பாப்ல. அப்போ என்னையா நம்மளை விட அழகா இருக்கான், வேற நல்ல ஹிந்தி பேசுறான், பெரிய ஃபேன் பேஸ் கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் உருவாகுது. அப்போ ஆப்வியஸ்லி டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல இல்லையா. ஸோ பெருசா டிஸ்டர்ப் ஆனது உண்மை, அதை நம்ம மறைக்க முடியாது. பெருசா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க. பட் நிறைய கதை சொல்றாங்க, அவர் ஆள் வச்சு அடிச்சாரு, இவர் துரத்துனாரு, அப்படி இப்படின்னு நிறைய கதை சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையானு தெரியல. அதை கமல் சார் சொல்லாம அதை நமக்கு தெரியாது. எல்லாமே காசிப்பா தான் வந்திருக்கு. பட் பாக்கியராஜ் சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு படம் அமிதாப் பச்சன் சாரும் கமல் சார் சேர்ந்து நடிச்ச ஒரு படம், அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கமல் சார் இறந்து போறாங்க. ஸோ இறந்து போறதால அந்த ஒட்டுமொத்த கருணையும் படம் முடியும் போது எல்லாருமே கமல் சார் அந்த கேரக்டர் ஞாபகத்திலே வராங்க கதைப்படி. அதனால அமிதாப் என்ன பண்ணிருக்காரு, இல்ல கமல் சாகக்கூடாது நல்லா இல்லைன்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் ஷூட் போயிடுச்சு, இல்ல டைரக்டர் ரொம்ப உறுதியா இருந்து, இல்ல அந்த கேரக்டர் அப்படிதான் முடியும் அப்படின்னா இல்ல வேணாம்னு சொல்லி கடைசி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த படம் ரிலீஸ், அமிதாப் வந்து கமல் கூட சேர்ந்து நடிக்கிறார், அவர் சீனியர், படம் ரிலீஸ் ஆகுது, படம் ஹிட் ஆக போகுது கண்டிப்பா அந்த கதைப்படி. ஆனா எல்லாருமே கமல் பத்தி பேச போறாங்க, அப்ப நமக்கு என்ன வேல்யூ இருக்கணும்னு இருக்குல்ல. இந்த மாதிரி டிஸ்டர்பான விஷயங்கள் இது பாக்கியராஜ் சார் சொன்னதால நான் சொல்றேன், நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்விப்படுறோம். இது ஆப்வியஸ்லி ப்ராக்டிகலா யோசிச்சு பார்த்தா இருந்திருக்கு தான். ஏன்னா மணிரத்னம் முதல் முறை, மணிரத்னம் 2 லாங்குவேஜ் படம் எடுப்பாரு தெரியுங்களா. மணிரத்னம் படம் கண்டினியூஸா ஹிட் ஆகிட்டு இருக்கும்போது முதல் முறையா அவருக்கு ஒரு படம் ஃபிளாப் ஆகுதான். அப்போ ஒட்டுமொத்த இந்தி இண்டஸ்ட்ரியுமே ஒரு பார்ட்டி நடத்தினாங்களா, மணி சார் படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா ஒரு தகவலாம் கேள்விப்பட்டேன். அப்போ இது மாதிரிலாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு தான். இது எப்படி உறுதிப்படுத்துறேன்னா, கமல் சார் அங்கே அமிதாப் கூட சேர்ந்து நடிச்சாரு, வேற ஹீரோஸ் கூட நடிச்சாரு, தனியாவும் நடிச்சாரு.
ரஜினி சார் வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாரு இந்தியில, செகண்ட் ஹீரோவா. செகண்ட் இயர். ஓகே, பாட்ஷா படம் தமிழ்ல ரீமேக் பண்ணாங்கல்ல ஹிந்தி, அந்த படத்துல ரஜினி சார் அங்க நடிச்சார். ஆக்சுவலி அந்த போலீஸ் தம்பி கேட்டேன்னு நினைக்கிறேன். கமல் சார் ரஜினியை சொல்றாரு மேடையில, ஃபோன் பண்ணாரா, என்ன இந்த படத்தை நடிக்கிறீங்களா, செகண்ட் ஹீரோவா, சரி கமிட் ஆகிட்டீங்க பண்ணிடுங்க, நடிச்சா ஹீரோ நடிங்க ரஜினி, அங்க போய் செகண்ட் ஹீரோவில் நடிக்கிற வேலை வச்சிருக்க கூடாது, இனிமேல் நடிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினி அதை பண்ணல. ஓ அதுக்கப்புறம் தான் படமே அந்த சைட் போகலையோ நடிக்கிறது. அதுக்கப்புறமா போய் நடிச்சா ஹீரோ தான், அந்த செகண்ட் ஹீரோ நடிக்க வேணும்னு முடிவு பண்ணிட்டார். சரி இங்க பெரிய இப்படி சொல்ற ரஜினி, நீங்க இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி, நீங்க என்னங்க போய் நீங்க வந்து போயிட்டு செகண்ட் ஹீரோ நடிச்சிட்டீங்க, நடிச்சா ஹீரோ நடிங்க. ஏன்னா செகண்ட் ஹீரோ நடிச்சா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியும். நம்ம கேரக்டரே தூக்க காலி பண்ணுவாங்க, படத்தை ஸ்டாப் பண்ணாங்கன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது சொல்றாரு. அதெல்லாம் ரஜினி சொல்லிட முடியாதுல்ல. மெயின் மேட்டர் மட்டும் சொல்றேன். என்ன சொன்னாரு, செகண்ட் நடிச்சா ஹீரோ நடிங்க. அதுல ஹீரோ நடிச்சா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, நீங்க தான் ஹீரோ. உங்களுக்கு நம்பி தான் படம்னா நீங்க நினைச்ச கேரக்டர் வந்துடும், நினைச்ச மாதிரி வந்துடும் படம். செகண்ட் ஹீரோனா எப்படி வேணா காலி பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த அனுபவம் எல்லாம் கமல் சாருக்கு உண்டு. அப்ப நீங்க கேட்ட கேள்வியில இவ்வளவு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மைதான், அது கிட்டத்தட்ட உண்மை. இந்த கமல் ரஜினி கிளாஸ் சொல்லுவாங்க. கமல் சார் கூட வந்து ரஜினி சார் சேர்ந்து நடிச்சாரு, அப்புறம் வில்லனா நடிச்சாரு, அவரை தாண்டி வளர்ந்துட்டாருன்னு இப்போ வரைக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா நம்பர் 1 யாருன்னா ரஜினி சார் தான் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து கமல் சார் தான் நம்பர் 1 ஃபுல்லா கமர்ஷியல் படமா நடிச்சிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து மாறுறாரு, இது இல்ல நம்மளுடைய சினிமா. அந்த மாற்றம் எங்க இருந்து நிகழ்ந்தது? சகலகலா வல்லவன்ல நிகழுது. சகலகலா வல்லவன் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட், பெரிய ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட். அது அந்த படத்துக்கு படம் ப்ரெஷ் ஷோ லான்ச், அந்த ஸ்பெஷல் ஷோ பண்ணும்போது இந்தியிலேருந்து ஒரு டைரக்டர், ஐ திங்க் சேகர் கபூர் ஏதோ சம்திங், ஒரு பெரிய டைரக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னாராம், படம் பெரிய ஹிட் ஆகும் கமல், கமர்ஷியலி பெரிய ஹிட் ஆகும், ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும் அந்த படம். ஓ ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கட்ட வண்டி நேத்து ராத்திரி அம்மா நிலா காயுது நேரம்னு பாட்டு இருக்கும். ஒரு மாதிரி பயங்கர 100% மசாலா படம். அப்போ அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து படங்கள் எக்கச்சக்கமாக வரும். இப்போதான் சினிமா மாறிட்டு இருக்கு, 80s கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுற ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிரும்னு சொல்கிறாரு. ஸோ அங்கிருந்து கமல் சாருக்கு அது ஆரம்பிக்குது. அவருக்கு நீங்கள் 70s 80s பீரியட்ல பார்த்து நிறைய படம் பண்ணுறாரு, நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணுறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே கமர்ஷியல் ஹீரோவை மாறுறாரு. காதல் பரிசு, காக்கி சட்டை, தூங்கா தம்பி தூங்காதே, சகலகலா வல்லவன், எக்கச்சக்கமான படம், காக்கி சட்டை, எக்கச்சக்கமான படம் கமர்ஷியலி கண்டினியூஸா ஹிட் பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. இதுக்கா வந்தோம் நம்ம, இதுக்கா வந்தோம், உறுத்தல் இருந்துட்டு இருக்கு. என்ன பண்றாரு, சகலகலா வல்லவன் 3ஆம் முறை ஒரே வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவரோட பரீட்சாயத்த மூர்த்தி நடுவில் நடந்துட்டே இருக்கு. இப்படியே ஒரு பேலன்ஸா டிராவல் ஆகுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல 90s வரும்போது அவர் முழுக்க வேணாம், இது போதும், நீங்க காதல் பரிசு, காக்கி சட்டை, தூங்காய் தம்பி தூங்காதே மாதிரி படம் நடிச்சுன்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் நம்பர் 1 இல்லையா. அவர் அதை வேணான்னு மகாநதி, குணா, ஹேராம், தேவர் மகன் அப்படின்னு ஸ்டைல குருதி புனல் அப்படின்னு ஒன்று மாத்துறாருல, 90sலேருந்து ஆரம்பிக்கிறார். நீங்க அவர் நினைச்சிருந்தா அதே கண்ணியமாயிருக்கலாம். அவரு என்ன, நம்ம ரஜினி நம்ம கூட வில்லனா நடிச்சான், தம்பி ஃப்ரெண்டா நடிச்சான், இன்னைக்கு வந்து நமக்கு ஈக்குவலான போட்டியாளர், கடுமையான போட்டியாளர் ஆயிட்டாப்ல, இந்த இடத்த விட்டு கொடுக்க கூடாது, நம்ம தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஈகோல வேலை செஞ்சுட்டு தான் அவர் அதை பண்ணிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா கமர்ஷியலுக்கான எல்லா குவாலிட்டியும் உள்ள ஆளு கமல் சார். ஃபைட் பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, காமெடி பண்ணுவாரு, லவ் பண்ணுவாரு, ரொமான்ஸ் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவார்ல. ஆனா ரஜினி சார் இவ்வளவு பண்ண மாட்டாரு. ரஜினி சார் ஃபைட் வராது, டான்ஸ் வராது, பாட்டு பாட மாட்டாரு. அவரு காமெடி வரும், ஸ்டைல் வரும், சென்டிமெண்ட் வரும். சென்டிமெண்ட் சீன்ல பயங்கர எமோஷனலா கமல் சார் நடிக்கவும் செஞ்சிருவாரு, நம்மளை அள வச்சிருவாரு. ரஜினி சார் அள வைக்கலாம் முடியாது, கம்மியா தான் இருக்கும். உடனே முள்ளு மலரும் அதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது, அதெல்லாம் ரேரா நடந்த விஷயம். ஓகேவா, அப்போ கம்ப்ளீட் கமர்ஷியலுக்கான பேக்கேஜான ஒரு ஆர்டிஸ்ட் கமல் சார். ஓகேவா, இப்ப என்ன பண்றாரு, அதை தூக்கி போட்டுட்டு வழியை மாத்துறாரு. இவர் இங்க வழியை மாத்தும் போது 90ஸ்க்கு மேல ரஜினிக்கு வரிசையா ஒன்று அமையுது. அண்ணாமலை, வீரா, பாட்ஷா, முத்து, படைப்பான ஒரு பீரியட் ஒன்று நடக்குது. கண்டினியூஸா கமர்ஷியல் படங்கள் பெருசா ஹிட் ஆகுது. கமல் சார் கண்டினியூஸா குணா, மகாநதி இப்படி ஒரு கேட்டகரி ஆகும்போது, கமர்ஷியல் அந்த படம் பெருசா ஹிட் ஆகும்போது ரஜினி வந்து கமர்ஷியலா கமல் அமைஞ்சிறாரு. இது கமல் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி தான் கமர்ஷியலா ரஜினி தன்னை தாண்டி போறதை பார்த்து தான் இருக்காரு. உடனே டிஸ்டர்ப் ஆகி மசாலாக்குள்ள இறங்கல. அப்போ கூட கமர்ஷியல் படம் பண்ணா கூட ஒரு கிளாஸ் இருக்கும். அதுல ஒரு இந்தியன் பண்ணுவாரு, கொஞ்சம் லேட்டா வந்து ஒரு தசாவதாரம் பண்ணுவாரு, அதுல கமர்ஷியல்லாம் இருக்கும், ஒரு வேட்டையாளர் பண்ணுவாரு, ஆனால் அதுல ஒரு கிளாஸ் இருக்கும்னு நினைப்பாரு. சும்மா கம்ப்ளீட் மசாலா படத்துல போயிட்டு காமெடி அப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமெடி படம் பண்ணுவாரு, அது குவாலிட்டியான காமெடி படம். கமர்ஷியல் படம் பண்ணிட்டு மசாலா படம் பண்ண மாட்டார். ஒரு மைக்கேல் மன காமராஜன் இல்லையா, ஒரு பேசும் படம், ஒரு பஞ்சதந்திரம், அந்த மாதிரி ஒரு மாதிரி குவாலிட்டியான காமெடி படம் பண்ணுவார். அப்படித்தான் தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாரே தாண்டி இது அவர் வேணான்னு விட்ட இடம் தான். இந்த நம்பர் 1 இடம் கமல் சார் வேணான்னு விட்டது தான். அது ரஜினி சாருக்கே தெரியும். ஏன் தான் கண்ணு முன்னாடி தானே ஒருத்தர் என்ன தாண்டி போறாரு, கமர்ஷியலா தான்.
அது அவருக்கு தெரியும். இன்னொன்று கமல் சாருக்கு நல்லா தெரியும், சினிமா உலகம் போய் சினிமா உலகம் இருக்கிற வரைக்கும் என்னை பற்றி பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் அந்த அந்த வேலையை தொடங்கினார். என்னை பற்றி பேசணும்னு நினைச்சாரு, அந்த வேலையில் போனார். நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால தான் எம்ஜிஆர் பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம், ஒரு ஆக்டரை மட்டுமே இருந்தால் அவரை பற்றி பேச மாட்டோம். சிவாஜி சாரை பற்றி இப்பவும் பேசிட்டு, சிவாஜி சார் முதலமைச்சர்லாம் கிடையாது. இன்னைக்கு சிவாஜி சாரை பற்றி பேசும், காலம் இருக்கு, சினிமா இருக்குன்னு சிவாஜி சார் பற்றி பேசும். அது மாதிரி சினிமா இருக்கிற வரைக்கும் கமல் சாரை பற்றி பேசணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணாரு. அதனால இந்த கமர்ஷியலாம் தூக்கி தூர போட்டு யார் வேணா நம்பர் ஒன்றா வாங்கிக்கோங்க, எனக்கு தேவை இதுதான். என்னுடைய படம் ஒரு மேடையில் பேசுறாருல, நான் இறந்ததற்கு பிறகும் என்னுடைய படத்தை பற்றி பேசினா அதுதான் என்னோட வெற்றின்னு பேசுறாருல, அவர் அந்த வெற்றி நோக்கி தான் பயணம் பண்ணாரு. ஸோ அந்த ரிசல்ட்டை அனுபவிச்சார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கமல் சாரை பற்றி பேசுறோம்ல, இன்னைக்கு 65 வருஷம் உட்காந்து பேசுறோம்ல. காரணம் என்னன்னா அவர் பண்ண படங்கள். ஒரு கமர்ஷியல் ஆக்டர் உட்காந்து பேச மாட்டோம், ஜாலியாக பேசிட்டு போயிடும். அதுதான். ஓகே, ரொம்பவே நன்றிகள் ப்ரோ, ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த இன்டர்வியூ. ரொம்பவே நன்றிகள் ப்ரோ.